Hi friends, important and GK question பார்க்கலாம். First question. ரகுவம்சம் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ காளிதாசர். காளிதாசரால் சமஸ்கிருத மொழியில் இந்த ரகுவம்சம் நூல் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் டி திப்பு சுல்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி இலாஹி என்ற மதத்தை நிறுவியவர்? ஆன்சர் பி அக்பர். தி இலாஹி என்றால் கடவுளின் மதம் என்று பொருளாகும். மக்கள் மதத்தால் கடவுளின் பெயரால் வேறுபட்டிருப்பதை தடுப்பதற்காக தி இலாஹி அதாவது கடவுளின் மதம் என்ற புதிய மதத்தை நிறுவினார். 1582ஆம் ஆண்டு இந்த தி இலாஹி மதம் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் சி 1539. ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் இடையே இந்த சௌசா போர் நடைபெற்றது. இதில் ஷெர்ஷா சூரி வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமுக்த மல்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியவர்? ஆன்சர் டி கிருஷ்ணதேவராயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் ஏ 1527. கான்வா போர் பாபருக்கும் ராணா சங்கஹாவுக்கும் இடையே நடைபெற்றது. இதில் பாபர் வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த முகலாய பேரரசரின் கல்லறை தற்கால பாகிஸ்தானில் உள்ளது? ஆன்சர் ஏ ஜஹாங்கீர். பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் ஜஹாங்கீரின் கல்லறை அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர்? ஆன்சர் ஏ பாபர். 1526ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக முகலாய பேரரசை நிறுவினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். அலிநகர் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? ஆன்சர் சி 1757. அலிநகர் ஒப்பந்தம் ராபர்ட் கிளைவுக்கும் வங்காள நவாப் மிர்சா முகமது சிராஜ் உத்தல்லாவுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த அலிநகர் ஒப்பந்தம் பிளாசி போருக்கு வழிவகுத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் பி 1529. காக்ரா போர் பாபருக்கும் மஹ்மூத் லோடி என்பவருக்கும் இடையே நடைபெற்றது. இதில் பாபர் வெற்றி பெற்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.